الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இறை நம்பிக்கைக்கு அடுத்தபடியாக, ஏகத்துவ கொள்கைக்கு அடுத்தபடியாக கட்டாய கடமைகளில் ஒன்றாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு 5 கால தொழுகைகளை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கின்றார். திருமலை குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா. தொழுகை என்பது அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு திருமலை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். இந்த தொழுகை, நாம் தொழக்கூடிய தொழுகை, அது அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், அது நமக்கு மறுமையில் நன்மையாக மாற வேண்டும் என்று சொன்னால் 2 அடிப்படைகள் இருந்தால் மட்டும்தான் நம்முடைய தொழுகை நமக்கு மறுமையில் நற்கூலியாக, நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடியதாக அமையும். முதலாவது அடிப்படை, அல்லாஹ்வுக்காக மட்டுமே நாம் அந்த தொழுகையை நிறைவேற்றுவது. பிற நோக்கங்கள், முகஸ்துதி, பிற காரணங்கள் எதுவும் இல்லாமல் இறைவனுடைய திருமுகத்தை நாடி, இறைவனுடைய கூலிக்காக நாம் அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். இது இஹ்லாஸ் என்று நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது. இரண்டாவது அடிப்படை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி. நான் எவ்வாறு தொழுவதாக கண்டீர்களோ அவ்வாறு நீங்களும் தொழுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை சஹாபாக்களுக்கு உத்தரவிட்டார்கள். நம்முடைய தொழுகை அல்லாஹ்வின் தூதர் எவ்வாறு தொழுதார்களோ அதன் அடிப்படையில் அமைந்திருந்தால் மட்டும்தான் நம்முடைய தொழுகை அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படும். இன்றைக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் மாற்றம் தடுத்த பல்வேறு காரியங்களை நாம் தொழுகையிலும் தொழுகை சம்பந்தப்பட்ட செயல்களிலும் மேற்கொள்கின்றோம். அவ்வாறு செய்யும் போது சில நேரங்களில் அந்த செயல்கள் நம்முடைய தொழுகையை அறவே கூடாததாக ஆக்கிவிடும். சில நேரங்களில் அவை தொழுகை கூடும் என்று சொன்னாலும் நாம் செய்யக்கூடிய அந்த தவறுகள் நமக்கு பாவமாக, பாவ சுமையாக மாறிவிடும். அதுபோன்ற ஒரு சில தவறுகளைத்தான் நாம் இந்த உரையிலே பார்க்கவிருக்கின்றோம். முஸ்லிம்கள் அதிகமானோர் தொழுகையில் செய்யக்கூடிய ஒரு பிதா என்னவென்று சொன்னால், தொழுகைக்காக நிற்கும் பொழுது நிய்யத்தை வாயால் மொழிகிறோம் என்ற பெயரில் சில வார்த்தைகளை சொல்வது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு செயலுக்கும், நற்காரியத்திற்கும் நிய்யத் அவசியம் என்று சொன்னார்கள். இன்னமல் அமாலு பின்னிய்யா, செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்துதான் அமைகிறது.
ஒருவன் ஒது செய்கிறேன் என்ற எண்ணம் இல்லாமல் ஒது செய்வதை போன்றே கைகால்களை கலக்கினால் அது பொதுவாக மார்க்கத்தில் கருதப்படாது. நாம ஒது செய்யும் பொழுது ஒது செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தில் செஞ்சா மட்டும்தான் அது பொதுவாக ஆகும். இதனால்தான் பைத்தியக்காரர்கள் குழந்தைகளுடைய தொழுகை எல்லாம் தொழுகையாக கருதப்படாது. ஏன்னா ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் நம்மோடு இருக்கிறார், நாம் குனிந்தால் அவரும் குனிவார், நாம் நிமிர்ந்தால் அவரும் நிமிர்வார். நாம் இறைவனுக்காக செய்கிறோம் தொழுகிறோம் என்ற எண்ணம் எல்லாம் குழந்தைக்கோ மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் தெரியாது. அது தொழுகையாக அமையாது. அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கேள்வி எனக்கும் கிடையாது, நன்மை தீமையும் பதிவு செய்யப்படாது. அப்ப நம்ம வீட்டிலிருந்து புறப்படும் பொழுது தொழுகைக்காகத்தான் புறப்படுகிறோம் என்ற எண்ணத்தில் தான் நாம் வருகின்றோம். இகாமத் சொல்லும் போது நாம் வரிசையில் இருக்கும் போது தொழுகைக்காகத்தான் இருக்கிறோம் என்ற எண்ணத்தில் தான் நாம் இருக்கின்றோம். அப்ப பிரத்யோகமாக ஒவ்வொரு தொழுகைக்கு முன்பாக நான் ஒவ்வொருடைய பரலான 4 ரக்காத்தை கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழப் போகிறேன் என்று நிய்யத் என்ற பெயரில் வாயால் முடியக்கூடிய அந்த செயல் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தராத ஒரு பித்ஆ. பித்ஆ என்று சொன்னால் மார்க்கத்தில் அவ்வாறு வழிகாட்டப்படவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறு நமக்கு சொல்லித் தரவில்லை. அப்ப இந்த செயல்கள் நமக்கு பாவமாக மாறிவிடும். அதே போன்று பல்வேறு தாய்மார்களை பார்க்கலாம். ஒது செய்யும் பொழுது கைகளை கழுவும் பொழுது ஒரு கலிமா சொல்லுவாங்க, முகத்தை கழுவும் பொழுது ஒரு கலிமா சொல்லுவாங்க, கால்களை கழுவும் பொழுது ஒரு கலிமா சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செய்யும் போது பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி ஒதுவை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒது செய்து முடித்த பிறகு அவர்கள் துஆ ஓதி இருக்கின்றார்கள். ஒவ்வொரு உறுப்பை கழுவும் பொழுதும் ஏதாவது ஒரு வாசகத்தை சொல்ல வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வேண்டும், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் நமக்கு வழிகாட்டி தரவில்லை. ஒருவர் இவ்வாறு அல்லாஹ்வின் தூதர் சொல்லித் தரவில்லை என்று தெரிந்த பின்பும் அவ்வாறு செய்தார் என்று சொன்னால் நிச்சயமாக அது மிகப்பெரிய ஒரு பாவமாக பித்ஆவாக என்ன செய்துவிடும், மாறிவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் ஒது செய்தார், உதுவை அவர் பரிபூர்ணமாக செய்யட்டும். தெளிவாக அவர் முழுமையாக ஒது செய்த பிறகு அவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூலுஹு என்று சொன்னார். என்னுடைய பொருள் வணக்கத்திற்குரியவர் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியாரும் அவருடைய தூதரும் ஆவார்கள் என்று ஒது செய்து முடித்த பிறகு ஒருவர் இந்த துஆவை ஓதினார், இந்த வாசகத்தை சொன்னால், இல்லா புத்திகத் லஹுல் அப்வாபுல் ஜன்னா அஸ்-ஸமானியா, சொர்க்கத்துடைய 8 வாசல்களும் அவருக்காக திறக்கப்பட்டு மறுமையில் சொல்லப்படும், யதுஹுலு மின் ஐயிஹா ஷா, அவர் எந்த வாசல் வழியாக நுழைய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த வாசல் வழியாக அவர் சொர்க்கத்திற்குள் நுழையலாம். அவ்வளவு பெரிய பாக்கியம் ஒது செய்து முடித்த பிறகு ஓதக்கூடிய துஆ. அப்ப ஒது செய்யும் பொழுது ஒவ்வொரு உறுப்பை கழுவும் பொழுதும் சொல்ல வேண்டிய வாசகம் என்பது மார்க்கத்தில் நமக்கு என்ன செய்யப்படவில்லை, சொல்லித் தரப்படவில்லை. அதே போன்று சிலர் என்ன செய்வார்கள், தொழுகைக்காக அவசரமாக வர வேண்டும் என்ற அடிப்படையிலே உதுவில் கழுத வேண்டிய உறுப்புகளை முறையாக கழுவாமல் வந்து விடுவார்கள். நாம உது செய்யும் போது முகம் முழுவதும் நாம் கழுவ வேண்டும். ஒரு நகம் அளவு கூட கழுக வேண்டிய பகுதிகளில் தண்ணி படாமல் இருக்கக்கூடாது. நம்முடைய கைகள் ஆரம்பித்திலிருந்து நம்முடைய முழங்கைகளுக்கு மேல் வரை கைகளை நாம் கழுவ வேண்டும். இது உதுவுடைய ஒரு சுன்னத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதுவை நமக்கு கற்றுத் தந்தார்கள். அதுபோன்று கால்களை நம்முடைய கால் விரல்களுக்கு மத்தியிலும் குதிங்கால்கள் கணுக்கால்களுக்கு மேலாக நாம் என்ன செய்ய வேண்டும், கால்களை கழுவ வேண்டும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டது. ஆனால் பலரும் உது செய்யும் போது அதை நாம் முழுமையாக உதுவை செய்கிறோமா, கழுவ வேண்டிய எல்லா இடங்களிலும் தண்ணீர் பட்டிருக்கிறதா என்பதை அவர்கள் கவனிப்பதில்லை. உது இல்லை என்றால் தொழுகை கூடாது. அப்ப நாம் உதுவை சரியாக செய்யவில்லை என்றால் நம்முடைய தொழுகை எல்லாமே கூடாத ஒரு தொழுகையாக மாறிவிடும். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு தடவை சஹாபாக்கள் செய்றாங்க, உது செய்து கொண்டிருக்கிறார்கள். உது செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் வேகமாக உது செய்யும் போது அவங்களுடைய குதிங்கால்கள் தண்ணி படாத இடம் அப்படியே மின்னி கொண்டிருக்கிறது. கால்களை கழுவுகிறார்கள். ஆனால் குதிங்கால்கள் எந்த இடத்தில் கழுவ வேண்டிய ஒரு போதில சிறிதளவு தண்ணீர் படாமல் அந்த இடம் காட்சி அளிக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வயலுல் லில் அகாபி மினன் நார், அந்த குதிங்கால்களுக்கு நரகம் தான் என்று சொன்னார். அப்படி என்ன அர்த்தம்,
அந்த ஒது கூடாவிட்டால் தொழுகை கூடாமல் போய்விடும். தொழுகை கூடாமல் போய்விட்டால் நாம் எங்கே போய் சேர்ந்து விடுவோம்? நரகத்தில் போய் சேர்ந்து விடுவோம். அப்ப நாம் நரகத்திற்கு செல்வதற்கு தண்ணீர் படாத அந்த உறுப்பு காரணமாக அமைந்து விடுகிறது. அப்ப உது செய்யும் போது நாம் பரிபூர்ணமாக உது செய்திருக்கிறோமா? தொழுகைக்கு அவசரமாக வருவது நோக்கமல்ல. தொழுகையை நாம் முறையாக தொழ வேண்டும். நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகையாக வேண்டும். கொஞ்சம் எல்லாம் தெரிஞ்சு உட்கார்ந்து. அப்ப தொழுகையை நாம் சரியாக செய்ய வேண்டும் என்றால், தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், தொழுகைக்கு உது என்பது அவசியம் என்பதை, உதுவை பரிபூர்ணமாக செய்வது அவசியம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதே போன்று நாம சிறுநீர் கழிக்கிறோம். சிறுநீர் கழிக்கும் பொழுது அந்த சிறுநீர் நம்முடைய ஆடையில் படாதவாறு, நம்முடைய மேனியில் படாதவாறு ரொம்ப கவனமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? சிறுநீர் கழிக்க வேண்டும். சிறுநீர் நம்முடைய ஆடையில் பட்டுவிடும் என்று சொன்னால் அது நமக்கு நஜீஸாகவும் ஆகிவிடுகிறது, நம்முடைய மன்னரை வேதனைக்கு காரணமாகவும் ஆகிவிடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டாங்க. சஹீஹ் முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கபர்களை கடந்து செல்கிறார்கள். கடந்து செல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த கபர்களில் அடக்கப்பட்ட இருவரும் வேதனை செய்யப்படுகிறார்கள். இவர்கள் செய்த பாவம் என்ன பாவம் என்று சொன்னால், ஒரு மனிதர் பகான எம்சி பின் அமீமா, ஒருவர் கோல் சொல்லிக் கொண்டு தெரிந்தார். 2 பேருக்கு மத்தியில் பகை உண்டாக்குவதற்கு ஒருவரிடம் ஒன்றை கேட்டு இன்னொருவரிடம் போய் இவர் உங்களை பத்தி இப்படி சொன்னான்னு சொல்லி பகை உண்டாக்கக்கூடிய காரியத்தை செய்வதுதான் கோல் சொல்வது என்பது. ஒருவர் கோல் சொல்லிக் கொண்டே தெரிந்தார். அவருடைய அன்றாட வாழ்க்கை அதுவாகத்தான் இருந்தது. அதனால் அவர் கபரில் வேதனை செய்யப்படுகிறார். இன்னொருவர் அவர் தன்னுடைய சிறுநீரில் இருந்து மறைத்துக் கொள்ளக்கூடியவராக இல்லை. மற்றவர்களுடைய பார்வையில் இருந்தும் அந்த சிறுநீர் தன்னுடைய ஆடையில் உடையில் படாதவாறும் அவர் தடுப்பை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை, மறைப்பை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. இதன் காரணமாக அவர்கள் இருவரும் மண்ணறையில் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, அந்த 2ஆம் அவர் அவர் சிறுநீர் கழித்துவிட்டு முறையாக சுத்தம் செய்யவில்லை. அந்த சிறுநீர் பட்ட இடங்கள்ல ஆடையில பட்டாலோ உடல்ல பட்டாலோ அந்த இடத்தை முறையாக அவர் கழுகவில்லை என்று இதன் காரணமாக அவர் மண்ணறையில் வேதனை செய்யப்படுகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அப்ப இதனால் நாம சிறுநீர் கழிக்கும் பொழுது அது நம்முடைய ஆடையில் பட்டு விடாதவாறு, பட்டு விட்டால் அதை நன்றாக தூய்மை செய்து நாம் என்ன செய்ய வேண்டும்? தொழுகையில் ஈடுபட வேண்டும். அதை கவனமாக நாம் இருக்க வேண்டும். அதே போன்று நம்முடைய மார்க்க ரீதியாக ஷரியத்தில் எந்தெந்த காரணங்களுக்கு வீட்டில் தொழுவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த காரணங்களை தாண்டி கடமையான தொழுகைகளை ஆண்கள் வீட்டில் தொழுவது கூடாது. ஒருவர் பள்ளிக்கு வர முடியாத அளவுக்கு நோய்வாய்ப்பட்டு விட்டார், அல்லது ஒருவர் பயணத்தில் இருக்கிறார், அல்லது ஒரு பயமான ஒரு சூழ்நிலை, கடுமையான மழைக்காலமாக இருக்கிறது, இந்த மாதிரி மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட சூழல்கள் என்று இருக்கிறது. அந்த அனுமதிக்கப்பட்ட சூழல்களில் ஒருவர் வீட்டில் தொழுது கொள்வதில் பிழை இல்லை. ஆனால் காரணம் இல்லாமல் ஒருவர் வீட்டில் தொழுவார் என்று சொன்னால் அவர் வீட்டில் தொழுவது அந்த பள்ளிக்கு வராமல் இருந்த காரணத்தினால் மிகப்பெரிய ஒரு பாவச்சுமையை அவர் சுமக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினார். சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் என்ற ஒரு சஹாபி, இவர் கண் தெரியாத ஒரு சஹாபி, பல நேரங்களில் பள்ளிவாசலுக்கு அவரை அழைத்து வருவதற்கு யாராவது இருப்பாங்க. சுபு நேரத்தில் அவருக்கு பள்ளிக்கு அழைத்து வருவதற்கு யாரும் அவருக்கு இல்லை. அப்ப அந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் என்ற நபி தோழர் அல்லாஹ்வின் தூதரிடம் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, யா ரசூலல்லாஹ், இன்னஹு லைஸ லி காயிதுன் யகூதுனி இலல் மஸ்ஜித், என்னை பள்ளிவாசலுக்கு அழைத்து வருவதற்கு எனக்கென்று ஒரு வழிகாட்டி இல்லை, எனவே நான் வீட்டில் தொழுது கொள்ளலாமா, சுபு தொழுகையை வீட்டில் தொழுது கொள்ளலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் கண் தெரியாத ஒரு சஹாபி தான், அவர் சொல்லக்கூடிய காரணம் இது தகுதியான ஒரு காரணம், அவரை பள்ளிவாசலுக்கு அழைத்து வருவதற்கு யாரும் இல்லை. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, அப்படி என்றால் நீ வீட்டில் தொழுது கொள். அவர் அந்த பதிலை உள்வாங்கி விட்டு திரும்பும் பொழுது நபிகள் நாயகம் கேட்டார்கள், ஹல் தஸ்மஉன் நிதா, உனக்கு பாங்குடைய சத்தம் உனக்கு கேட்கிறதா? இன்றைக்கு நான் பள்ளிவாசல்கள் ஒலிபெருக்கியை வச்சு பாங்க சொல்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒலிபெருக்கி கிடையாது. பள்ளிவாசலுக்கு மேலே நின்று செய்வார்கள், பாங்க சொல்வார்கள். அன்றைக்கு நபியுடைய காலத்தில் காற்று மாசு என்பது குறைவாக இருக்கும். மெதுவாக சப்தமாக சொன்னால் கூட மிக தூரத்தில் அந்த சப்தம் கேட்கும்.
அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை கேட்டாங்க, ஹல் தஸ்மஉ நிதா, பாங்குடைய சப்தம் உனக்கு கேட்கிறதா? அப்போ அந்த சஹாபி சொன்னா, ஆமாம் எனக்கு பாங்குடைய சப்தம் கேட்கிறது. அப்படி என்றால் அஜிப், நீ பதிலளி. பாங்கிற்கு பதிலளி என்றால் என்ன அர்த்தம்? நீ பள்ளிவாசலுக்கு வந்துதான் தொழுகையை நிறைவேற்றி ஆக வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப நாம தகுந்த காரணமின்றி மார்க்கம் நமக்கு எந்த காரணத்திற்காக வீட்டில் தொழலாம் என்று அனுமதித்திருக்கிறதோ அந்த காரணமின்றி ஒருவர் வீட்டில் தொழுதால் அவர் தொழுகை கூடாது என்பதல்ல, ஆனால் அவர் செய்வது பாவமான காரியம். தொழுகை கூடும், ஆனால் அவர் பள்ளிக்கு வராத காரணத்தினால் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாவம் அவருக்கு என்ன செய்யப்படும், பதிவு செய்யப்படும் என்பதையும் நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுபோன்று தொழக்கூடியவர்கள் செய்யக்கூடிய சில தவறுகள் ஒன்றுதான் இக்காமல் சொல்லப்பட்டு விட்டால் தொழுகைக்காக பள்ளிக்குள்ள ஓடி வருவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இதா உகீமத்திஸ் ஸலாத் ஃபலா தர்தூஹா தஸ்அம், தொழுகைக்காக இக்காமல் சொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் ஓடி வராதீர்கள். தொழுகைக்காக ஓடி ஓடி என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. வஅதுஹா தம்ஷும், நீங்கள் நடந்து வாருங்கள். தொழுகைக்கு செய்ய இக்காமல் சொல்றாங்களா, தொழுகைக்கு நடந்து வாங்க. நாம போய் தொழுகையை பிடிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஓடி வராதீர்கள். வஅலைக்குமுஸ் ஸகீனா, உங்கள் மீது நிம்மதி இருக்கட்டும். தொழுகையில் வந்து நீங்கள் சேரும் போது நிம்மதியான முறையில் நீங்கள் தொழுகையில் சேர வேண்டும். ஃபமா அதுலக்கும் ஃபஸல்லு, எதை நீங்கள் அடைந்தீர்களோ அதை தொழுது கொள்ளுங்கள். ஃபமா ஃபாத்தக்கும் ஃபஅத்திமு, எது உங்களுக்கு தவறி விட்டதோ அதை நீங்கள் முழுமைப்படுத்துங்கள். அப்ப நம்ம தகுந்த காரணத்தினால தொழுகைக்கு தாமதமாகி விட்டது. அப்ப நம்ம தொழுகையை அடைவதற்காக ஓடி வரும்போது பலரும் இந்த தவறை செய்கிறார்கள். நபியான தடுத்த ஒரு காரியம், தொழுகைக்காக டம் டம் பள்ளியில் ஓடி வருவது, தொழுது கொண்டிருப்பவர்களுக்கு ஏதோ நடந்து விட்டதோ என்ற ஒரு அச்சம் கூட ஏற்படக்கூடிய வகையில் சில என்ன செய்வாங்க, குதித்து ஓடி வருவார்கள். சில நேரங்கள் அவர் வேகமா வரும்போது ஒது சரியாம செய்யாம ஆயிடுவாங்க. சில நேரங்கள் வேகமா வரும்போது வலிக்கு விழுந்துருவாங்க. சில நேரங்களில் தொழுகையில வந்து மூச்சு அடிக்க சேரும் போது அந்த ஓத வேண்டிய விஷயங்களை சரியாக ஓத முடியாது. இப்படி பல பாதிப்புகள் அதில் இருக்கின்றது. அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, தொழுகை ஆரம்பித்து விட்டால் நீங்கள் ஒழு செய்துவிட்டு நடந்து வாங்க, ஓடி வராதீங்க. தொழுகை ஒரு ரக்காத் ரெண்டு ரக்காத் தவறிவிட்டால் பிரச்சனை இல்லை. நீங்கள் எதை அடைந்தீர்களோ அதை தொழுது கொள்ளுங்கள், உங்களை தவறியதை முழுமைப்படுத்துங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே போன்று நாம வீட்டுல சுன்னத்தான தொழுகைகள் தொழுதாலும் சரி, பள்ளியில தொழுதாலும் சரி, ஆண்களுக்கு வந்து தோல் குற்றம் என்ன செய்யக்கூடாது, வெளிப்படக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, லா யுஸல்லியன்ன அஹதுக்கும் ஃபி ஸௌபில் வாஹித் லைஸ அலா ஆத்திகிஹி ஷைஉன், உங்களில் ஒருவர் தன்னுடைய தோளின் மீது எந்த ஒரு துணியையும் இல்லாமல் எந்த ஒரு ஆடையும் இல்லாமல் ஒரே ஆடையில் தொழ வேண்டாம். நபிகள் நாயகம் காலத்தில் ரெண்டு ஆடை உடுத்துவாங்க, ஒன்னு கீழாடை இன்னொன்னு மேலாடை. அப்போ கீழாடையை மட்டும் கட்டிக்கொண்டு தோல்ல எதுவுமே இல்லாம வேற எந்த ஆடையுமே அவருக்கு இல்லை, அதை பயன்படுத்த முடியவில்லை என்றால் மார்க்கம் கல்விக்குள்ளாகும் நஃப்ஸல்லா உஸாஹா, எந்த ஆத்மாவையும் சக்திக்கு நிர்பந்திக்காது. அதே நேரத்தில் நமக்கு இந்த முண்டா பணியெல்லாம் போட்டு தொழும் பொழுது எனக்கு எது தோல் தெரியும். அப்ப ஆண்கள் வந்து தோள்கள் தெரியக்கூடிய வகையில தொழுதால் அந்த தொழுகை என்ன செய்யப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறு தொழக்கூடாதுன்னு நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, தடுத்திருக்கிறார்கள். அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமலை குர்ஆன்ல 7வது அத்தியாயம் 31வது வசனம் சொல்லியிருந்தார், யா பனி ஆதம ஹுது ஸீனத்தக்கும் இன்த குல்லி மஸ்ஜித், ஆதமுடைய மக்களே நீங்கள் ஒவ்வொரு தொழுமிடங்களிலும் உங்களுடைய அலங்காரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். நாம தொழும் பொழுது எந்த அளவிற்கு நம்மை ஆடைகளால் அலங்கரித்துக் கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு சிறப்பாக நம்முடைய ஆடைகளை நாம் அமைத்துக் கொள்வது மிக சிறந்தது என்பதையும் நாம் இதை பார்க்கின்றோம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டாங்க, லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா ஃபி ஃபாத்திஹத்தில் கிதாப், யார் வந்து அல்ஹம்து சூரா ஓதவில்லையோ அவருக்கு தொழுகை என்பது கிடையாது. இப்ப நாம முதல் ரக்காத்துல வந்து சேர்றோம், அல்ஹம்து சூரா ஓத மறந்துட்டோம்னு சொன்னோம்னா நாம மற்ற 3 ரக்காத்துல ஓதிட்டோம். முதல் ரக்காத்து அல்ஹம்து சூரா ஓத மறந்துட்டீங்க சொன்னோம்னா ஒரு ரக்காத் எஞ்சி சொல்லணும். ஏன் சொன்னா ஒரு ரக்காத் நமக்கு தவறி விட்டது. 2 ரக்காத்து அல்ஹம்து சூராவை ஓத மறந்துட்டோம்னு சொன்னோம்னா 2 ரக்காத் திரும்ப எழுந்து தொழ வேண்டும். ஏன்னு சொன்னால் அல்ஹம்து சூரா நாம் எந்த ரக்காத்துல ஓதவில்லையோ அந்த ரக்காத் நமக்கு கூடாது. இப்ப முகர் தொழுது 4 ரக்காத்து, ஒரு ஆள் 3 ரக்காத்துல போட்டு அல்ஹம்து சூரா ஓதி இருக்கிறாரு, ஒரு ரக்காத்துல வந்து மறந்துட்டாரு, அல்ஹம்து சூரா ஓத மறந்துட்டாரு. அப்ப இவர் என்ன செய்ய வேண்டும், அதை 3ஆக கருதி ஒரு ரக்காத் எழுந்து தொழுதால் தான் எழுந்து தொழுது என்ன செய்யணும், சஜ்தா சஹூ செய்ய வேண்டும். இல்லை என்றால் அவர் தொழுகை செஞ்சணும், கூடாமல் போய்விடும். அதே போன்று இது எப்ப நாம அல்ஹம்து சூரா ஓத வேண்டியதில்லை, இமாம் ருக்கூல இருக்கும் போது இமாமோடு நாம் வந்து சேர்ந்து விட்டோம் என்று சொன்னார். இமாம் ருக்கூல இருக்கிறார், நாம்
இமாமோடு ருக்குல வந்து சேர்ந்து சுப்ஹான ரப்பியல் அஸீம் என்று நாம் தெளிவாக ஒரு தடவை நாம் சொல்லிவிட்டோம் என்று சொன்னால், அதற்கு பிறகு இமாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நம்ம ருக்கு அடைஞ்சிட்டோம். நாம ருக்கு அடைஞ்சு சுப்ஹான ரப்பியல் போது இமாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டா வச்சுடுங்க, நாம ருக்கு அடையல. அப்ப நாம் ருக்குவை வந்து அடைந்து விட்டோம் என்று சொன்னால் அப்போது அது ஒரு ரக்காத்தாக கருதப்படும். மார்க்கத்துடைய ஆதாரங்கள் இருக்குது. அது அல்லாம நாம அல்ஹம்து சூராவை வேண்டுமென்றே நாம மறந்து விட்டால், ஓத மறந்து விட்டால், வேண்டுமென்றே புறக்கணித்து விட்டால் அது நம்முடைய தொழுகை கூடாமல் போய்விடும். அப்ப ஒரு ரக்காத்தை நம்ம ஓத மறந்துட்டோம். அப்ப எழுந்த ரக்காத்தை என்ன செய்ய வேண்டும்? தொழ வேண்டும். அதற்கு சஜிதா மறதிக்கான சஜிதா செய்ய வேண்டும். அதே போன்று குர்ஆனை ஓதுதல் என்பது நாவால் ஓத வேண்டும். அதிகமான மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, மனசுக்குள்ள நினைச்சா போதும் நினைக்கிறாங்க. மனதுக்குள் நினைப்பது என்ன கிடையாது, ஓதுதல் கிடையாது. கிராத் என்று சொன்னாலே நம்ம நாவால் ஓத வேண்டும், சத்தத்தை உயர்த்த வேண்டும் என்பது கிடையாது. நம்முடைய நாவால் நாம் ஓதினால்தான் அதற்கு பெயர் தான் ஓதுதல். குர்ஆன் அல்லாஹ் சொல்லும்போது லா துஹர்ரிக் பிஹி லிஸானக லிதஅஜல பிஹி, நபி இந்த குர்ஆனை ஓதுவதற்கு அவசரப்பட்டு உங்களுடைய நாவை நீர் அசைக்க வேண்டாம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். குர்ஆன் என்று சொன்னாலே கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலாம். கலாம் என்று சொன்னாலே நாவால் மொழியக்கூடிய வார்த்தைக்கு பேர் தான் கலாம். உள்ளத்தில் நாம் நினைக்கிறதுக்கு பேர் கலாம் கிடையாது. என்றைக்கு ஒரு வார்த்தையை நாம் நாவால் மொழிகிறோமோ அப்பொழுதுதான் பேச்சாக அது செய்யும் ஆகும். அப்ப நபிகள் சொன்னாங்க, லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப், யார் அல்ஹம்து சூராவை ஓதவில்லையோ அவர்களுக்கு தொழுகை கிடையாது. அப்படி என்று சொன்னா அல்ஹம்து சூராவை நாவால் ஓத வேண்டும். ரசூலுல்லாஹ் எந்தெந்த ரக்காத்துகளை சத்தமிட்டு ஓதினாங்களோ அதை நாம் சத்தமிட்டு ஓதிக்கொள்ளலாம். அதே நேரத்தில் நபிகள் நாயகம் மெதுவாக ஓதிய ரக்காத்துகள் சுகர் தொழுது 4 ரக்காத்துகளும் மெதுவாக ஓதிருக்கிறாங்க. நாம் நாவால் என்ன செய்ய வேண்டும்? ஓத வேண்டும். எல்லா திக்ருகளையும் எல்லா தஸ்பீகளையும் நாவால் சொல்ல வேண்டும். வெறும் உள்ளத்தில் நாம நினைக்கிறோம் சொன்னோம்னா அது நாம் ஓதியதான் என்ன செய்யப்படாது, கருதப்படாது. நாவால் சொல்லும் போது உள்ளத்தில் நமக்கு அந்த எண்ணம் இருக்க வேண்டும். ஆனால் உள்ளத்தில் மட்டும் நினைப்பது அது ஓதியதாக என்ன செய்யப்படாது, கருதப்படாது. இதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய கவனத்தில் கொள்ளணும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில சில இடங்கள்ல வந்து கைகளை உயர்த்தி இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் அவ்வாறு கைகளை உயர்த்தினார்கள் என்று 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. எங்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைகளை உயர்த்தினார்கள், தோள் புஜங்களுக்கு நேராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளை உயர்த்திருக்கிறாங்க. சிலர் சமியல்லாஹு லிமன் ஹமிதஹு இப்படி தூக்குவாங்க. இது மார்க்கத்தில் உள்ளது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்குவிலிருந்து எழுந்திருக்கும் போது சமியல்லாஹு லிமன் ஹமிதஹு தோள் புஜத்துக்கு நேராக செஞ்சிருக்கிறாங்க, கையை உயர்த்தி இருக்கிறாங்க. அப்ப தொழுகையை நாம் ஆரம்பிக்கும் போது, எப்பொழுது நாம் சுன்னத்தான தொழுகை ஆரம்பித்தாலும் சரி, ஜனாசா தொழுகை ஆரம்பித்தாலும் சரி, பரதான தொழுகை ஆரம்பித்தாலும் சரி, கைகளை உயர்த்தித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கைகளை கட்டி இருக்கின்றார்கள். அதே போல் நாம் எப்பொழுது ருக்குவிற்கு சென்றாலும் கைகளை உயர்த்தித்தான் ருக்குவுக்கு செல்ல வேண்டும். நாம் எப்பொழுது ருக்குவிலிருந்து எழுதாலும் கைகளை உயர்த்தித்தான் ருக்குவிலிருந்து எழுந்திருக்க வேண்டும். அதுபோக 2வது ரக்காத்திலிருந்து 3வது ரக்காத்திற்கு எழுந்திருக்கும் போது கைகளை உயர்த்தித்தான் செய்ய வேண்டும், கட்டிக்கொள்ள வேண்டும். இந்த 4 இடமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் கைகளை உயர்த்தி இறங்கு. ஒன்று, தொழுகையை ஆரம்பிக்கும் போது கைகளை உயர்த்தி நாம் கட்டிக்கொள்ள வேண்டும். 2வது, எப்பொழுது நாம் ருக்குவுக்கு சென்றாலும் கைகளை உயர்த்தித்தான் ருக்குவுக்கு செல்ல வேண்டும். எப்பொழுது நாம் ருக்குவிலிருந்து எழுந்தாலும் கைகளை உயர்த்தித்தான் ருக்குவிலிருந்து எழுந்திருக்க வேண்டும். அதே போன்று 2வது ரக்காத்திலிருந்து 3வது ரக்காத்திற்கு எழுந்திருக்கும் போது லுஹர் தொழுகை, அஸர் தொழுகை, மக்ரிப் தொழுகை, இஷா தொழுகை, இந்த மாதிரி தொழுகைகள்ல 2வது ரக்காத்திலிருந்து 3வது ரக்காத்திற்கு எழுந்திருக்கும் போது நாம் கைகளை உயர்த்தித்தான் செய்ய வேண்டும், கைகளை கட்டிக்கொள்ள வேண்டும். 1லிருந்து 2க்கு எழுந்திருக்கும் பொழுது, 3லிருந்து 4க்கு எழுந்திருக்கும் போது கைகளை கட்டிக்கொள்ள வேண்டியதில்லை, கைகளை உயர்த்த வேண்டியதில்லை. அப்ப இது ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக செய்து சஹாபாக்கள் எல்லாம் நபிகள் நாயகத்திலிருந்து பார்க்க ஒரு சுன்னத். ஹனஃபி மதுஹப்ங்கிற பேர்ல இந்த சுன்னத்தை புரிதோண்டி புதைத்து வருவார்கள். என்ன சொன்னாலும் மதுஹப் வெளியே அவங்க தலைக்கு மேல ஏறி போய் நிற்கும். அதெல்லாம் கிடையாது, எங்க மதுஹப்பை உயர்த்த மாட்டாங்க சொல்லி நிற்பாங்க. அவர்கள் யாரை புறக்கணிக்கிறார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை செய்தார்கள் என்று அதிகமான சஹாபாக்கள் அறிவித்திருக்கும் பொழுது நாங்கள் அதை எங்கள் ஊர் வழக்கம், எங்களுடைய மதுஹப் வழக்கம் என்று புறக்கணிக்கிறார்கள் சொன்னால் சில நேரங்களில் அது குஃப்ராக கூட, இறை மறுப்பாக கூட செய்துவிடும், மாறிவிடும். அதே போன்று தொழுகையில வந்து நம்முடைய பார்வைகளை நாம் அலைபாயப்படக்கூடாது. தொழுகையில் நாம் சஜ்தா செய்யக்கூடிய இடத்தை பார்க்கலாம், அல்லது நாம் நமக்கு நேராக முன்னால் உள்ள மக்கள் செய்திகளை பார்த்துக் கொள்ளலாம். சஜ்தா செய்யக்கூடிய இடத்தை பார்ப்பது மிக சிறந்தது. அதே நேரத்தில் தொழுகையில் பார்வையை மேல் நோக்கி உயர்த்துவது, அங்கிட்டு இங்கிட்டு திருப்பி பார்ப்பது, இவையெல்லாம் மிகப்பெரிய பாவமாக நம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இன்னல்லாஹ அமரக்கும் பிஸ்ஸலா, அல்லாஹ் உங்களுக்கு தொழுமாறு உத்தரவிட்டு இருக்கின்றான். ஃபைதா ஸல்லைத்தும் ஃபலா
தல்தஃபிது, நீங்கள் தொழுதால் நீங்கள் உங்கள் பார்வைகளை திருப்பாதீர்கள். மேல் நோக்கி திருப்பக்கூடாது, வேற எந்த போதையும் திருப்பக்கூடாது. நம்முடைய பார்வைகள் சஜ்தா செய்யக்கூடிய இடம், அதை நமக்கு நேராக செய்து கொள்ளலாம், பார்த்துக் கொள்ளலாம். உங்களுடைய பார்வைகளை திருப்பாதீர்கள். ஃபஇன்னல்லாஹ யன்சிபு வஜ்ஹஹு லிவஜ்ஹி அப்திஹி ஃபீ ஸலாத்திஹி மா லம் யல்தஃபித். ஒரு அடியான் தொழும் பொழுது அவன் தன்னுடைய முகத்தை திருப்பாத நேரமெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய முகத்தை அந்த அடியானுடைய முகத்துக்கு நேராக அல்லாஹ் வைத்திருக்கின்றான். எனவே நீங்க தொழுகையில பார்வையை செய்யாதீர்கள், திருப்பாதீர்கள். இன்னொரு செய்தியில் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், மாபாது அக்வாமி யர்ஃபஊன அப்சாரஹும் இலா ஸமாஇ ஃபீ ஸலாத்திஹி. தொழும்போது தங்களுடைய பார்வைகளை வானத்தை நோக்கி உயர்த்துகிறார்களே, அந்த மக்களுக்கு என்ன நேர்ந்தது? நபிகள் சொல்லிவிட்டு என்தஹியன்ன அன் தாலிக, அவர்கள் அதை விட்டு விலகிக் கொள்ளட்டும். இல்லை என்று சொன்னால் அவர்கள் துக்தஃபன்ன அப்சாரஹும், அவருடைய பார்வைகள் இராஞ்சிக் கொள்ளப்படட்டும், பறித்து செல்லட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செயலை கடுமையாக வெறுத்திருக்கின்றார்கள். அதே போன்று நாம் பார்க்கின்றோம், நாம் தொழும் பொழுது நாம 7 உறுப்புகளின் மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சஜ்தா செய்யுமாறு உத்தரவிட்டிருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, இன்னி உமிர்து அன் அஸ்ஜுத அலா சபஅத்தி அவுது. 7 உறுப்புகளின் மீது நான் சஜ்தா செய்வேன். 7 உறுப்புகள் என்று சொன்னால் முகம் ஒன்று, முகத்துல நெற்றியும் மூக்கும் தலையில் பட்டாக வேண்டும். அதிகமான சகோதரர்கள் சஜ்தா பண்ணும்போது அவருடைய மூக்கு தலையில் படுவது கிடையாது. இது ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவு. உமிர்து அன் அஸ்ஜுத அலா சபஅத்தி அவுது. 7 உறுப்புகளின் மீது நான் சஜ்தா செய்யுமாறு உத்தரவிடப்பட்டிருக்கின்றேன். அப்போ உத்தரவு என்னும் போது அதை நாம் செய்யவில்லை என்றால் ஒன்று அது பாவமான காரியமாக மாறிவிடும். அப்போ முதலாவது முகம் தலையில் பட வேண்டும். நம்முடைய முகம் என்று சொன்னால் நெற்றியும் மூக்கும். இரண்டாவது 2 முன்கைகள், மற்ற பகுதிகள் தலையில் படக்கூடாது. 2 முன்கைகள் தலையில் பட வேண்டும். 2 முட்டுக்கால்கள் தலையில் பட வேண்டும். அதே போன்று 2 கால்களுடைய விரல்கள் கிப்லாவை முன்னோக்கி தலையில் பட வேண்டும். இந்த மாதிரி 7 உறுப்புகளின் மீது சஜ்தா செய்யுமாறு நான் உத்தரவிடப்பட்டிருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாங்க. அதுபோன்று தொழும் பொழுது இமாமை முந்திக் கொண்டு தொழுவது கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாங்க, யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இன்னி இமாமுக்கும், நான் உங்களுடைய இமாமாக இருக்கின்றேன். ஃபலா தஸ்பிகூனி பில் ருகூஇ வலா பிஸ் சுஜூதி வலா பில் கியாமி வலா பில் இன்சிராஃபி. ருக்கு செய்யும் போதும், சுஜூத் செய்யும் போதும், அதே போன்று நிலையில் நிற்கும் பொழுதும், அதே போன்று சலாம் கொடுக்கும் பொழுது இமாமை முந்தி விடாதீர்கள். இமாம் ருக்கு செய்ய பிறகுதான் உங்கள் ருக்குவுக்கு போகும். இமாமும் சரியா செய்யணும். அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கக்கூடாது. இமாமாக தொலை வைப்போ அல்லாஹ் அக்பர் சொல்லிவிட்டு புரிந்து விட வேண்டும். ஏனென்றால் மக்கள் இமாமுடைய முதல் வருஷம் நிற்கிறவங்க இமாமை பார்க்க முடியும், பின்னால் நிற்பவர்கள் இமாமை பார்க்க முடியாது. அப்போ இஸ்லாம இமாம் ருக்கு செய்த பிறகுதான் தொழுபவர்கள் ருக்கு செய்யும். இமாம் சஜ்தாவிற்காக தலையை வைத்த பிறகுதான் தொழுபவர்கள் சஜ்தா செய்ய வேண்டும். இமாம் சலாம் கொடுத்த பிறகுதான் தொழுபவர்கள் சலாம் கொடுக்க வேண்டும். இமாம் சமீ அல்லாஹு லிமன் ஹமீதா சொல்லிட்டு அல்லாஹ்வுக்கு சஜ்தா சொல்வதற்கு முன்பாகவே பல சகோதரர்கள் வேகமாக செஞ்சாங்க, சுஜூதுக்கு போய் தலையை வச்சாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடுத்திருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, அமா யக்ஷா அஹதுக்கும் இதா ரஃபஅ ரஅஸஹு கப்ல இமாம். இமாமுக்கு முன்பாக தலையை உயர்த்தி கொள்ளக்கூடியவர்கள் அஞ்சிக் கொள்ள வேண்டாமா? அல்லாஹு ரஅஸஹு ரஅஸ ஹிமாரி, அவருடைய தலையை கழுதையுடைய தலையை போன்றோ, அல்லாஹு சூரத்தஹு சூரத ஹிமாரி, அவருடைய தோற்றத்தை கழுதையுடைய தோற்றத்தை போன்றோ அல்லாஹ் மாற்றுவதை அவர்கள் அஞ்சிக் கொள்ள வேண்டாமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்றாங்க. சஹாபாக்கள் சொல்லி காட்டார். சஹீஹ் புகாரியில 690வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதா கால சமீ அல்லாஹு லிமன் ஹமீதா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமீ அல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொன்னால் லம் யஹ்னி அஹது மின்னா லஹ்ரஹு, எங்களில் ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா யகல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாஜிதன், நபிகள் நாயகம் சஜ்தா செய்கின்ற வரை தன்னுடைய முழுகை என்ன செய்ய மாட்டார்கள், சஜ்தாவிற்காக கொண்டு செல்ல மாட்டார்கள். நபிகள் சமீ அல்லாஹு லிமன் ஹமீதா சொல்லிட்டு அவங்க சஜ்தாவில் போய் தலையை வைத்த பிறகுதான் நாங்கள் சஜ்தாவிற்காக எங்கள் தலைகளை கொண்டு செல்வோம் என்று சஹாபாக்கள் சொல்லி காட்டுறாங்க. அதே போன்று நாம தொழும் பொழுது நபிகள் சொல்லி காட்டுறாங்க, வலா அகுஃப தௌபன் வலா ஷஅரன், தொழும் பொழுது ஆடைகளையோ முடியையோ தடுக்க கூடாது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பார்க்கறதுல கொண்ட கட்ட தப்பு கிடையாது. ஆண்களை யாராவது நீளமான முடிய வச்சிருக்காங்க, சஜ்தா பண்ணும் போது கொண்ட கட்டிட்டு சஜ்தா பண்ணக்கூடாது. அந்த முடி கீழே பட்ட பட விட்டுரும். நம்ம தொய்வான ஆடை போட்டிருக்கோம், கையை வைக்கும் போது ஆடை தலையில படும்.
நம்முடைய வேஷ்டி தரையில படும். அப்ப அதுமாதிரி நீங்க சஜிதாவுக்கு செல்லும் பொழுது உங்களுடைய ஆடைகள் தரையில படும்போது அது இறுக்கமாக வேஷ்டியை தூக்கி வைத்துக் கொண்டு ஆடைக்கு வைத்துக் கொண்டு சஜிதா பண்ணக்கூடாது. நம்முடைய ஆடை தலையில் படுகிறதா, முடி தலையில் படுகிறதா, அதை தடுக்க கூடாதுன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறாங்க சொல்லி காட்டுறாங்க. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் ஒரு சஹாபி பள்ளிவாசலுக்கு வந்தார். பள்ளிவாசலுக்கு தொழுகின்றார். தொழுது சலாம் கொடுத்தவொடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சலாம் சொல்ல அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சலாம் சொல்லிவிட்டு இருக்கு பசல்லி நீ திரும்ப போய் தொழுகிறாங்க. உன் தொழுத தொழுகையே கிடையாது, நீ திரும்ப போய் தொழுங்கிறாங்க. பையனக்கெல்லாம் புசல்லி நீ தொழவில்லை. அவங்க சிலர் திரும்ப போய் இருக்கிறாங்கன்னா முதல்ல எப்படி தொழுதாரோ அதே போன்று தொழுது விட்டு ரசூலுல்லாஹி சிலர் வந்தார், சலாம் சொல்றாரு. நீ போய் திரும்ப தொழுப்பா, நீ தொழவே இல்லைங்கிறாங்க. அப்ப அது சில திரும்ப போய் என்ன செய்யறாரு, தொழுகிறார். மூன்றாவது தடவை தொழுது விட்டு ரசூலுல்லாஹி சலாம் சொல்றாரு. அப்ப நபியான பதில் சலாம் சொல்லிவிட்டு இருக்கு பசல்லி பையனக்கெல்லாம் துசல்லி நீ போய் தொழு, நீ தொழவே இல்லைங்கிறாங்க. அப்ப சஹாபி சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே வல்லதி பஅஸக பில் ஹக், உங்களை உண்மையை கொண்டு அனுப்பியது சத்தியமாக மா உகுசிவு கையிலும் நான் எப்படி தொழுதுனா அதை விட அழகா எனக்கு தொழ தெரியாது. நீ எனக்கு நீங்க கற்றுத்தாங்க அப்படின்னு செய்றாங்க ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அப்ப நபியான சொல்றாங்க, இதா குந்த இல ஸலாத்தி, நீ தொழுகைக்காக நின்றால் தக்பீர், அல்லாஹ் அக்பர் கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ் அக்பர் தக்பீர் சொல். எவ்வளவு மாத்த எஸ்ஸலம ஆக்கம குர்ஆன், உனக்கு குர்ஆன்ல இருந்து எவ்வளவு ஓத முடியுமோ அதை ஓது. அதுவும் சூரா கண்டிப்பாக ஓதியாக வேண்டும். அல்வம் சூராக்கு பிறகு வேற குர்ஆன் ஆயத்து உங்களுக்கு தெரிஞ்சா ஓதிக்கொள்ளலாம். இல்லை என்றால் அல்வம் சூரா ஓதினா மட்டுமே போதுமானது. அப்போ உனக்கு எவ்வளவு குர்ஆன் ஓத முடியுமோ அதை ஓது. சும்மா இருக்க பிறகு நீ ருக்கு செய், ஹத்தா தத்மையின்ன வாக்கியன், நிம்மதியாக ருக்கு செய்யும். ருக்கு செஞ்ச ஒரு தடவையாவது சுப்ஹான ரப்பியல் அஸீம் அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு 3 தடவை அதுக்கு மேல அதிகமா எவ்வளவு சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் சரியான ருக்கு என்பது என்ன, அல்லாஹ் அக்பர் சொல்லி ஒரு தடவை சுப்ஹான ரப்பியல் அஸீம் அப்படி நாம சொல்லிட்டு அதுக்கு பிறகு சமி அல்லாஹு லிமன் ஹமிதா சொல்லலாம். அப்படி ருக்கு செய்யும் போது பரிபூர்ணமாக நிம்மதியாக ருக்கு செய். சும்மா இருப்பாய் பிறகு நீ தலையை உயர்த்தி ஹத்தா தஅதல காயிமா, சரியாக நிலைக்கு வந்துவிடும். தலையை உயர்த்திட்டு சமி அல்லாஹு லிமன் ஹமிதா தலையை உயர்த்தி நேரா வந்துடும். சமி அல்லாஹு லிமன் ஹமிதா தபக்கன செய்யக்கூடாது, சஜதாக்கு போயிடக்கூடாது. நீ ருக்குவின் தலையை உயர்த்தும் பொழுது நீ என்னை நேராக வந்துவிடு. வந்த பிறகு அதுல ஓத வேண்டிய துவா ஓதணும். அதற்கு சும்மா உஸ்ஜு பிறகு நீ சஜ்தா செய். ஹத்தா தத்மையின்ன சாஜிதன், சஜிதாவில் நீ நிம்மதி அடைய வேண்டும். ஒரு தடவையாவது சுப்ஹான ரப்பியல் அலா நம்ம நிறுத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு சஜிதாவில் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அதிகமாக நாம் எவ்வளவு வேணுமானு செய்யலாம், சொல்லிக் கொள்ளலாம். சும்மா இருப்பாள் ஹத்தா தத்மையின்ன ஜாலிசன், பிறகு சஜிதாவில் இருந்து நீங்க எழுந்திருக்கின்றோம். எழுந்திருக்கும் போது 2 சஜிதாவுக்கு மத்தியில நிம்மதியா உட்கார்ந்து ரப்பிய வஃபிர்லி ரப்பிய வஃபிர்லி இதை நம்ம சொல்றோம். அதிகமா எவ்வளவுதான் சொல்லிக்கலாம். ஆனால் நாம பார்ப்போம் 2 சஜிதாவுக்கு மத்தியில பார்ப்போம் அல்லாஹ் அல்லாஹ் படக்கு படக்குன்னு செய்வாங்க, தொழுவாங்க. இது நம்முடைய தொழுகையை கூடாமல் ஆக்கிடும். அப்ப நபியான சொல்லுகிற ஒரு சஜிதா செய்து விட்டாயா நன்றாக எழுந்து உட்கார வேண்டும். ரப்பிய வஃபிர்லி ரப்பிய வஃபிர்லி அப்படி சொல்லிட்டு அதுக்கு அல்லாஹ் அக்பர் இன்னொரு சஜிதா செய்ய வேண்டும் அப்படி நபியான சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஒஃபல் தாலிக ஃபீ ஸலாத்திக குல்லிஹா, நீ எப்பொழுது தொழுதாலும் இவ்வாறு தொழுது கொள். அதற்காக நாம நீட்டி 10 மணி நேரம் தொழ வேண்டியதில்லை. தொழும் பொழுது ஒரு தடவை ருக்குல சுப்ஹான ரப்பியல் அஸீம் நிம்மதியா சொல்ற அளவுக்கு செய்யும். ரப்பனா லக்கல் ஹம்து உயர்த்தும் போது நபியெல்லாம் பெரிய துவாக்கள் சொல்லி வச்சிருக்காங்க. சின்ன துவா இருக்கு, ரப்பனா லக்கல் ஹம்து, இது நபியெல்லாம் சொல்லிட்டு சின்ன துவா, இதை நாம சொல்லிக் கொள்ளலாம். பெரிய துவா சொல்லிட்டு இருக்காங்க, ரப்பனா லக்கல் ஹம்து மில்லல் ஸமாவாத்தி வ மில்லல் அர்தி வ மில்லல் மா பைனஹுமா மில்லல் மா ஷி'த மின் ஷைஇன் பஅதஹு, இது ஒரு துவா. இன்னொரு துவா சொல்லிட்டு இருக்காங்க, ரப்பனா லக்கல் ஹம்து மில்லல் ஸமாவாத்தி வ மில்லல் அர்தி வ மில்லல் மா பைனஹுமா வ மில்லல் மா ஷி'த மின் ஷைஇன் பஅதஹு அலா ஸனாஇ வல் மஜ்தி அஹப்பு மா கதல் அப்து. எப்படி பெரிய துவா நபியான சொல்லி தராங்க. அந்த துவாவை நம்ம ஓதிக் கொள்ளலாம். இமாம் ஜமாத் தொழும்போது இமாம் மக்களை கவனித்து சுருக்கமாக வைத்தாங்க. நாம தனியாக தொழும் பொழுது இரவு தொழுகை தொழும் பொழுது நபியான சொல்லுகிற பெரிய துவாக்களை மனப்பாடம் பண்ணி அதை நாம் நிம்மதியாக தொழுது கொள்ளலாம். அதை சுருக்கமாக தொழுதாலும் நிறுத்தி நிதானமாக செய்யணும். ஒரு தடவை சொன்னா போதும், நீங்க சுருக்கமாக தொழுவதை ஒரு தடவை சொல்லுங்க போதும். ஆனால் நிம்மதியாக ருக்கு செய்யும். நிம்மதியாக சரியாக பண்ணாத அல்லாஹு அக்பர் சுப்ஹான ரப்பியல் அலா, திரும்ப அல்லாஹு அக்பர் ரப்பியல் அஸ்ஸலி ரப்பியல் அஸ்ஸலி, திரும்ப அல்லாஹு அக்பர் சுப்ஹான ரப்பியல் அலா. இப்படி நாம ஒரு தடவை சொன்னாலும் நமக்கு போதுமானது சுருக்கமாக தொழும் பொழுது. ஆனா அதை நிம்மதியாக
செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்படி தொழுதால்தான் நம்முடைய தொழுகை செய்யப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். இன்னும் ஒரு சில தகவல்கள் இருக்கிறது, நாம் இரண்டாவது உரையை சுருக்கமாக காண்போம். வாஹது அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, தொழுகை விஷயத்தில் மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கிறது. என்றாலும் நான் சுருக்கமாக உங்களுக்கு நேரத்துடைய அருமைகளை சுருக்கமாக சொல்லி காட்டுகிறேன். தொழுகையில் நிற்கும் பொழுது வரிசைகளை நம்ம சீராக ஆக்க வேண்டும். வரிசைகள் என்ன செய்யக்கூடாது, இடைவெளி ஏற்படுத்தக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல தொழுகையை நிலைநாட்டுங்கள் அப்படி அல்லாஹ் சொல்றான். அதுக்கு நம்ம தொழுகைக்கு வரணும். அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, தவ்வூசு இஸ்தவு சுஃபூஃபக்கும், நீங்கள் உங்கள் தொழுகையை வரிசைகள் நேராக ஆக்குங்கள். நபிகள் நாயகம் சொல்றாங்க, தொழுகையை நிலைநாட்டுவது என்பது ஒரு பகுதி தான் வரிசையை நேராக்குவது. தொழுவது மட்டும் தொழுகையை நிலைநாட்டுவது அல்ல. இன்ன தஸ்மியத் ஸுஃபூஃப் மின் இகாமத்தி ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவதில் ஒரு அம்சம் தான் வரிசையை நேராக ஆக்குவது. ஒரு முதல் வரிசையில் இடம் கிடக்கா, லேட்டா வரவங்க இடத்த நிரப்பணும். 2 பேர் 3 பேர் தொழுவதற்கு இடம் கிடக்கும். எனக்கு யாருக்கும் அந்த மாதிரி செய்வாங்க. அது யார் மேல குற்றவாளி? 2வது வரிசையில முதல் வரிசையில் இடம் கிடக்கும் போது அதுல 2வது வரிசை ஃபுல்லாகிதான் வச்சுருங்க. 3வது உள்ளாலும் பல வரிசையை செலுத்திட்டு சேர முடியாது. அவன் முதல் வரிசையில் முடிஞ்சிட்டா 2வது வரிசை ஆரம்பிக்கிறவங்க என்ன செய்யணும்? முதல் வரிசையில் கேப் கிடக்குது, அந்த இடத்துல போயிட்டு அந்த இடைவெளியை என்ன செய்ய வேண்டும்? நிரப்ப வேண்டும். அந்த மாதிரி இடைவெளியை நாம் என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. ஏராளமான செய்திகள் நான் நேரத்துடைய அறிக்கையை கருதி ஒரு சுருக்கமாக நான் சொல்லிவிட்டு செல்கிறேன். அதே போன்று நாம தொழுகைக்காக நமக்கு கடுமையான பசி இருக்குது, சாப்பாடு வச்சுட்டாங்க. அப்ப நமக்கு கடுமையான பசி, சாப்பாடு வச்ச பிறகு நாம சாப்பிட்டு தான் போகணும். ஏன்னா தொழுகை எனும் பொழுது நமக்கு மன நிம்மதி அவசியம், சக்கீனத் அவசியம். நல்ல சாப்பாடு வைக்கப்பட்டாச்சு, தொழுது நம்ம சாப்பாடு கடுமையான பசியில் இருக்கிறோம். பசி இல்லை, நாம என்ன செய்யலாம்? தொழுது சாப்பிடலாம். ஆனா கடுமையான பசி இருக்குது, சாப்பாடு வைக்கப்பட்டாச்சு. அப்ப வைக்கப்படும் பொழுது நாம தொழுதோம்னு சொன்னோம்னா கண்டிப்பாக மனித உள்ளம் எங்கதான் இருக்கும்? தொழுகையில் நாட்டம் இருக்காது. வேகமா தொழுது போய் என்ன செய்யணும்? சாப்பிடணுங்கிற எண்ணம் தான் வரும். அப்ப நபியா நான் சொல்லி காட்டுறாங்க, உங்களுக்கு சாப்பாடு முன்னால் வைக்கப்பட்டு விட்டால் நீங்க என்ன செய்யாதீங்க, பசியோடு நாம இருக்கணும்னு சொன்னோம்னா நீங்க சாப்பிட்டு தொழுதால் போதும். அது போன்று 2 பாத்ரூம் 1 பாத்ரூம் நெருக்கிட்டு இருக்கும் போது நாம தொழக்கூட சொல்ல தடுக்கிறாங்க. நம்ம வேகமா தொழுவிட்டு போயிடுவோம் நினைக்க கூடாது. நமக்கு நபியா நான் சொல்லி காட்டுறோம், உங்களுக்கு மலம் ஜலம் அந்த ரெண்டும் உங்களுக்கு நெருக்கடியை உண்டாக்கும் போது அவற்றை பரிபூர்ணமாக நிறைவேற்றிய பிறகுதான் செய்ய வேண்டும், தொழுகையை தொழ வேண்டும். அது நபியா நான் சொல்லி லா ஸலாத்த பி ஹத்ரத்தி தஆம், உணவு முன்னால் வைக்கப்பட்டு விட்டால் தொழுகை என்பது கிடையாது. சாப்பிட்டு தான் செய்ய வேண்டும், தொழ வேண்டும். அதே போன்று வலா வஹுவ யுதாஃபிஉல் அஹ்பஸான், 2 சிரமங்கள், மலம் ஜலம் அவனுக்கு இடையூறாக இருக்கும் போது ஒண்ணுக்கு போகாம அடிக்கடி தொழக்கூடாது, மலத்தை அடிக்க கொண்டு செய்யக்கூடாது, தொழக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க, தடை செய்திருக்கின்றார்கள். இது போன்ற பல்வேறு இன்னும் பல ஒழுக்கங்கள் மாற்றம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அந்த ஒழுக்கங்களை பேணி நம்முடைய தொழுகைகளை நாம்